குரு படம் 1980ஆம் ஆண்டு வெளியான ஒரு சுவாரஸ்யமான தமிழ் படம். இயக்குனர் ஐவி சசி இயக்கத்தில் உருவான இந்த படத்தில் கமல்ஹாசன், ஸ்ரீதேவி ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்திருக்கிறார்கள். என் நம்பியார், முத்துராமன், மோகன் பாபு ஆகியோரும் முக்கியமான பாத்திரங்களில் வருகிறார்கள். வெளியே பார்த்தால் இது சண்டை, துரத்தல், கொள்ளை, காதல் என்று பல விஷயங்கள் கொண்ட படமாக தெரிந்தாலும் அதற்குள் ஒரு மனிதனுடைய கடந்த காலம் அவனை எப்படி தொடர்ந்து துரத்துகிறது என்பதையும், பிறருக்காக வாழ வேண்டும் என்ற எண்ணம் ஒருவருடைய வாழ்க்கையை எப்படி மாற்றுகிறது என்பதையும் படம் சொல்ல முயற்சி செய்கிறது. இந்த கதையின் நாயகன் ரகு. இந்தியா ஆங்கிலேயர்களின் ஆட்சியில் இருந்த காலத்தில் ரகு நாட்டுக்காக போராடும் புரட்சியாளராக இருக்கிறார். அவர் ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர். ஆனால் நாட்டுக்காக போராட வேண்டும் என்ற எண்ணம் அவரை குடும்பத்திலிருந்து விலகச் செய்கிறது. அவருடைய தந்தை அவரை ஏற்றுக்கொள்ளாமல் ஒதுக்கிவிடுகிறார். காவல்துறையினரிடமிருந்து தப்பிச் செல்லும் போது ரகு இறந்துவிட்டதாக எல்லோரும் நினைத்து விடுகிறார்கள். இங்கிருந்து கதை இன்னொரு திசையில் செல்கிறது. ரகுவின் மனைவியும் அவருடைய சிறு மகனும் தனியாக வாழ்கிறார்கள். ஒரு நாள் அந்த பகுதியில் இருக்கும் ஒரு நிலக்கிழார் ரகுவின் மனைவியிடம் தவறாக நடக்க முயற்சி செய்கிறான். அதை எதிர்த்து போராடும் அவளை அவன் சுட்டுக் கொன்றுவிடுகிறான். இதை பார்த்து அந்த சிறுவன் தன்னுடைய தாய்க்கு நடந்த கொடுமையை தாங்க முடியாமல் அந்த நிலக்கிழாரை சுட்டுவிடுகிறான். அதற்கு பிறகு அந்த சிறுவன் அங்கிருந்து ஓடிவிடுகிறான். பல ஆண்டுகள் கடந்து செல்கின்றன. அந்த சிறுவன்தான் இப்போது அசோக். அசோக் வளர்ந்து ஒரு பணக்காரராகவும் எல்லோராலும் மதிக்கப்படும் நல்ல மனிதராகவும் மாறியிருக்கிறார். அவர் தன்னுடைய தாயின் நினைவாக பார்வதி நிலையம் என்ற பெயரில் ஆதரவற்ற குழந்தைகளுக்காக ஒரு இல்லத்தையும் பயிற்சி நிலையத்தையும் நடத்துகிறார். பெற்றோர் இல்லாமல் கஷ்டப்படும் குழந்தைகளுக்கு அங்கு இடம் கிடைக்கிறது. அவர்களுக்கு உணவு, பாதுகாப்பு, படிப்பு என்று வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள தேவையான உதவிகள் கிடைக்கின்றன. அசோக்கை பார்க்கும் அனைவருக்கும் அவர் ஒரு நல்ல உள்ளம் கொண்ட மனிதராகத்தான் தெரிகிறார். பணம் இருந்தாலும் அதை தனக்காக மட்டும் வைத்துக் கொள்ளாமல் பிறருக்காக செலவு செய்கிறார். ஏழை குழந்தைகளுக்கு உதவுகிறார். தாயின் பெயரில் உருவாக்கப்பட்ட அந்த இல்லத்தை வளர்ப்பதே அவருடைய வாழ்க்கையின் முக்கிய நோக்கமாக இருக்கிறது. ஆனால் அசோக்கின் வாழ்க்கையில் எல்லோருக்கும் தெரியாத இன்னொரு பக்கம் இருக்கிறது. அவர் இரவு நேரங்களில் குரு என்ற பெயரில் வேறு ஒருவராக மாறுகிறார். குரு யார் என்பது யாருக்கும் தெரியாது. காவல்துறையினர் அவரை பிடிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் பணக்காரர்களிடம் இருந்து பணத்தை கொள்ளையடித்து அந்த பணத்தை தன்னுடைய ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்துக்காக பயன்படுத்துகிறார். அதனால் சட்டத்தின் பார்வையில் அவர் குற்றவாளி. ஆனால் அவர் அந்த பணத்தை தன்னுடைய சுகத்துக்காக பயன்படுத்துவதில்லை. இதுதான் படத்தின் முக்கியமான சிக்கல். ஒரு மனிதன் நல்ல காரியத்துக்காக தவறான வழியை பயன்படுத்தலாமா? ஒரு ஏழைக்கு உதவுவதற்காக பணக்காரனிடமிருந்து பணத்தை திருடினால் அது சரியாகிவிடுமா? இந்த கேள்விகளுக்கு படம் நேரடியாக பதில் சொல்லவில்லை. அசோக்கின் செயல்களை காட்டுகிறது. அதை பார்த்து நாமே யோசிக்க வேண்டிய நிலையை உருவாக்குகிறது. அசோக்கின் இந்த ரகசியத்தை தெரிந்திருப்பவர் அவருடைய நெருங்கிய நண்பர் மகேஷ் மட்டுமே. மகேஷ் அசோக்குக்கு உதவுகிறார். பார்வதி நிலையத்தை நடத்துவதிலும் துணையாக இருக்கிறார். குருவாக அசோக் செய்யும் வேலைகளின் உண்மையான நோக்கமும் அவருக்கு தெரியும். அதே நேரத்தில் அசோக்கின் குடும்பத்திலும் ஒரு பெரிய குழப்பம் இருக்கிறது. அசோக்கின் தாத்தா தன்னுடைய உண்மையான பேரன் எங்கே இருக்கிறான் என்று தெரியாமல் ரமேஷ் என்ற வேறு ஒருவனை பேரனாக வளர்த்து வருகிறார். ஆனால் அந்த ரமேஷ் நல்லவன் இல்லை. அவன் குற்றச் செயல்களில் ஈடுபடுகிறான். இதனால் அசோக்கின் வாழ்க்கையோடு இன்னொரு பிரச்சனையும் சேர்கிறது. இந்த பின்னணியில் அசோக்கின் வாழ்க்கையில் சுஜாதா வருகிறாள். சுஜாதா ஒரு பெரிய காவல்துறை அதிகாரியின் மருமகள். அதாவது அசோக் ரகசியமாக குருவாக காவல்துறையினரால் தேடப்பட்டுக் கொண்டிருக்கும் போது அவன் காதலிக்கும் பெண்ணின் குடும்பமே காவல்துறையுடன் தொடர்புடையதாக இருக்கிறது. இதுவே கதையில் ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டை உருவாக்குகிறது. சுஜாதாவை அசோக் உண்மையாக காதலிக்கிறார். அவளுடைய அன்பை பெறுவதற்காக முயற்சி செய்கிறார். ஆரம்பத்தில் அவர்களுக்கிடையே நெருக்கம் ஏற்படுவது அவ்வளவு எளிதாக இல்லை. ஆனால் அசோக் மெதுவாக சுஜாதாவின் மனதில் இடம் பிடிக்கிறார். இறுதியில் அவளும் அவரை விரும்ப ஆரம்பிக்கிறாள். கமல்ஹாசன் மற்றும் ஸ்ரீதேவி இணைந்து வரும் காட்சிகளில் ஒரு இயல்பான இளமைத்தன்மை இருக்கிறது. இருவருக்கும் இடையிலான காதல் கதை படத்தின் முக்கியமான பகுதியை ஆக்கிரமிக்கவில்லை.
அதே நேரத்தில் கதைக்கு தேவையான அளவுக்கு அது இருக்கிறது. அசோக் ஒரு பக்கம் சுஜாதாவை காதலிக்கிறார், இன்னொரு பக்கம் குருவாக குற்றவாளிகளை எதிர்கொள்கிறார், மற்றொரு பக்கம் பார்வதி நிலையத்தில் இருக்கும் குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுகிறார். இந்த 3 வாழ்க்கைகளையும் ஒரே நேரத்தில் நடத்துவது அவருக்கு எளிதானது இல்லை. இதற்கிடையில் ஒரு பெரிய கொள்ளை குழுவுடன் குருவுக்கு மோதல் ஏற்படுகிறது. அந்த குழுவை ஒரு கையில் மட்டும் பலம் கொண்ட ஒரு கொடூரமான மனிதன் நடத்துகிறான். அவனுடைய கூட்டத்தில் ரமேஷும் இருக்கிறான். இதனால் அசோக்கின் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் குருவாக அவன் எதிர்கொள்ளும் குற்ற உலகத்துக்கும் தொடர்பு ஏற்படுகிறது. அசோக் குற்றவாளிகளை எதிர்கொள்ளும் காட்சிகள் படத்துக்கு சண்டை உணர்வையும் வேகத்தையும் கொடுக்கின்றன. கமல்ஹாசனின் உடல் மொழி, சண்டை காட்சிகளில் அவருடைய வேகம், ஆபத்தான நேரங்களில் கூட அமைதியாக செயல்படும் விதம் ஆகியவை அந்த காலத்துக்கு ஏற்ற வகையில் நன்றாக இருக்கின்றன. ஆனால் படத்தின் மிக முக்கியமான திருப்பம் இன்னும் வரவில்லை. ஒரு சந்தர்ப்பத்தில் அசோக் தன்னுடைய காணாமல் போன தந்தையான ரகுவை சந்திக்கிறார். ரகு இப்போது ஒரு பேராசிரியராக வாழ்கிறார். ஆனால் அசோக்கிடம் அவர் தன்னுடைய உண்மையான அடையாளத்தை சொல்லவில்லை. ஏன் என்றால் அசோக்கின் பாதுகாப்புக்காகவே அவர் அந்த உண்மையை மறைக்கிறார். இந்த சந்திப்பு கதையில் மிகவும் உணர்ச்சியான பகுதி. பல ஆண்டுகளாக தந்தை இல்லாமல் வளர்ந்த மகன் தன் தந்தையை எதிர்பாராத விதமாக சந்திக்கிறான். ஆனால் அந்த தந்தை தன்னுடைய உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்த முடியாமல் இருக்கிறார். அசோக்குக்கு இது தெரியாது, ரகுவுக்கும் உண்மையை சொல்ல முடியாது. இருவருக்கும் இடையே ஒரு உறவு இருக்கிறது. ஆனால் அந்த உறவின் உண்மை இருவருக்கும் முழுமையாக தெரியவில்லை. இந்த பகுதி படத்துக்கு ஒரு நல்ல உணர்ச்சியை தருகிறது. ஆனால் அதைவிட பெரிய அதிர்ச்சி அசோக்கின் வாழ்க்கையில் காத்திருக்கிறது. சிறுவயதில் தன்னுடைய தாயை கொன்ற நிலக்கிழாரை அசோக் சுட்டுக் கொண்டிருந்தான் அல்லவா? அந்த மனிதன்தான் சுஜாதாவின் தந்தை என்பது பின்னர் தெரிய வருகிறது. இந்த ஒரு உண்மை அசோக்கின் வாழ்க்கையை முழுவதுமாக புரட்டி போடுகிறது. அதுவரை அவன் காதலித்த பெண் சுஜாதா. அவளுடைய தந்தையை அவனுடைய சிறுவயது வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சம்பவத்தின் காரணமாக அவனே கொன்றிருக்கிறான். அசோக்கால் இந்த உண்மையை சுஜாதாவிடம் சொல்ல முடியவில்லை. அவளிடம் உண்மையை மறைக்கிறான். ஆனால் அவளுடன் இயல்பாகவும் பழக முடியவில்லை. அவன் மனதில் குற்ற உணர்வு அதிகரிக்கிறது. சுஜாதாவிடம் தேவையில்லாமல் கோபமாக பேச ஆரம்பிக்கிறான். அவளை விலக்க முயற்சி செய்கிறான். ஆனால் ஏன் இப்படி மாறிவிட்டான் என்று சுஜாதாவுக்கு புரியவில்லை. அவள் குழப்பமடைகிறாள். அவள் மனம் உடைகிறது. அசோக் உண்மையை சொல்லாமல் அவளை விலக்குவதுதான் இந்த கதையின் சோகமான பகுதி. இங்கே கமல்ஹாசனின் நடிப்பு முக்கியமாகிறது. அசோக்கின் மனதில் நடக்கும் போராட்டத்தை அவர் முகபாவனைகளில் காட்ட முயற்சி செய்கிறார். ஒருபுறம் சுஜாதாவை காதலிக்கிறார், இன்னொரு புறம் அவளுடைய தந்தையின் மரணம் தன்னுடைய கடந்த காலத்தோடு தொடர்புடையது என்பதை நினைத்து தவிக்கிறார். அவரால் இந்த 2 உணர்வுகளையும் சமாளிக்க முடியவில்லை. இதற்கிடையில் பார்வதி நிலையத்தின் எதிர்காலம் பற்றியும் அவர் கவலைப்படுகிறார். தன்னுடைய வாழ்க்கை எப்படி போனாலும் அந்த குழந்தைகளின் வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது என்று நினைக்கிறார். அதனால் கடைசியாக ஒரு பெரிய கொள்ளையை செய்ய முடிவு செய்கிறார். அந்த கொள்ளையின் மூலம் கிடைக்கும் பணத்தை வைத்து பார்வதி நிலையம் இனிமேல் யாரையும் சார்ந்து இருக்க வேண்டாத அளவுக்கு நிரந்தரமாக நடத்த ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். அதன் பிறகு அந்த இல்லத்தின் பொறுப்பை மகேஷிடம் ஒப்படைத்துவிட்டு தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எல்லோரையும் விட்டு விலகிச் செல்ல வேண்டும் என்று முடிவு செய்கிறார். இங்கே அசோக்கின் மனநிலை மிகவும் தெளிவாகிறது. அவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் இனி எதையும் வேண்டாம். காதல் வேண்டாம், புகழ் வேண்டாம், பணம் வேண்டாம், தனக்காக எதையும் சேர்க்க வேண்டும் என்ற ஆசையும் இல்லை. அவன் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உறுதி செய்ய விரும்புகிறான். தான் இல்லாவிட்டாலும் பார்வதி நிலையத்தில் இருக்கும் குழந்தைகளுக்கு எந்த குறையும் வரக்கூடாது. இந்த எண்ணம் அசோக்கின் கதாபாத்திரத்தை வித்தியாசமாக்குகிறது. அவன் செய்யும் வழிமுறை சரியா தவறா என்று நாம் கேள்வி கேட்கலாம். ஆனால் அவருடைய நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த படத்தின் மிகப்பெரிய பலம் கமல்ஹாசனின் நடிப்பு. அசோக்காக ஒரு பக்கம் மென்மையாகவும் குருவாக இன்னொரு பக்கம் துணிச்சலாகவும் அவர் நடித்திருக்கிறார். ஒரே மனிதன் 2 முகங்களுடன் வாழ்வதை அவர் நன்றாக வெளிப்படுத்துகிறார். ஸ்ரீதேவியும் சுஜாதா கதாபாத்திரத்தில் நன்றாக நடித்திருக்கிறார். குறிப்பாக அசோக் திடீரென்று தன்னை விட்டு விலகும்போது அவருக்கு என்ன காரணம் என்று தெரியாமல் தவிக்கும் காட்சிகளில் அவருடைய நடிப்பு மனதில் நிற்கிறது.
என் நம்பியார் போன்ற அனுபவமிக்க நடிகர் படத்தில் இருப்பது கதைக்கு ஒரு வலுவை தருகிறது. முத்துராமன், மோகன் பாபு ஆகியோரும் தங்களுடைய வேடங்களுக்கு ஏற்றபடி நடித்திருக்கிறார்கள். படத்தின் மற்றொரு பலம் அதன் கதை அமைப்பு. அசோக் ஒரு நல்ல மனிதரா, குற்றவாளியா என்ற கேள்வியை படம் தொடர்ந்து நமக்குள் வைத்துக் கொண்டே செல்கிறது. அவர் ஏழைகளுக்காக பணத்தை பயன்படுத்தினாலும் கொள்ளை என்பது கொள்ளைதான். இதை மறைக்காமல் கதை செல்கிறது. அதே நேரத்தில் ஒரு நல்ல காரியத்துக்காக போராடும் மனிதனின் மனநிலையையும் படம் புரிய வைக்கிறது. படத்தின் சண்டை காட்சிகள் அந்த காலத்தின் சுவைக்கு ஏற்ப அமைந்திருக்கின்றன. குருவாக அசோக் எதிரிகளை சமாளிக்கும் காட்சிகளில் வேகம் இருக்கிறது. குறிப்பாக அவன் யார் என்பது தெரியாமல் காவல்துறையினர் அவனை தேடும் நிலை படத்துக்கு பரபரப்பை ஏற்படுத்துகிறது. காதல் காட்சிகளும் படத்தின் வேகத்தை கொஞ்சம் மென்மையாக்குகின்றன. சுஜாதாவுடன் அசோக் பழகும் காட்சிகளில் கமல்ஹாசன், ஸ்ரீதேவி இருவரின் இளமை தோற்றம் ரசிகர்களுக்கு பிடிக்கும் வகையில் இருக்கிறது. ஆனால் படத்தில் சில குறைகளும் இருக்கின்றன. முதலில் கதை பல விஷயங்களை ஒரே நேரத்தில் சொல்ல முயற்சி செய்கிறது. புரட்சியாளர் ரகு, அசோக்கின் சிறுவயது, பார்வதி நிலையம், குருவின் கொள்ளைகள், சுஜாதாவின் காதல், ரமேஷின் குற்ற வாழ்க்கை, குற்றக்குழுவுடனான மோதல், தந்தை மகன் சந்திப்பு என்று பல பாதைகள் இருக்கின்றன. இதனால் சில பகுதிகள் இன்னும் ஆழமாக சென்றிருக்கலாம் என்ற எண்ணம் ஏற்படுகிறது. குறிப்பாக ரகுவின் வாழ்க்கையை இன்னும் விரிவாக காட்டியிருக்கலாம். அவர் ஏன் குடும்பத்தை விட்டு விலகினார், மகனை எப்படி இழந்தார், பின்னர் பேராசிரியராக எப்படி வாழ்ந்தார் போன்ற விஷயங்கள் இன்னும் அதிகமாக வந்திருந்தால் அந்த கதாபாத்திரம் இன்னும் வலுவாக இருந்திருக்கும். அதேபோல சுஜாதாவுக்கும் அசோக்குக்கும் இடையிலான காதல் இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு அந்த பெரிய திருப்பம் வந்திருந்தால் அசோக்கின் மனவேதனை இன்னும் அதிகமாக நமக்கு புரிந்திருக்கும். அசோக் சிறுவயதில் செய்த கொலைக்கான பின்னணியும் மிகவும் முக்கியமானது. அந்த சம்பவம் அவருடைய முழு வாழ்க்கையையும் மாற்றியிருக்கிறது. அதனால் அந்த நினைவு அவருடைய மனதில் எப்படி இருந்தது என்பதை இன்னும் ஆழமாக காட்டியிருக்கலாம். மற்றொரு குறை என்னவென்றால், குருவாக அசோக் செய்யும் கொள்ளைகள் சில இடங்களில் நல்ல காரியத்துக்காக செய்யப்படுகின்றன என்ற காரணத்தால் அவை எளிதாக ஏற்றுக்கொள்ளப்படுவது போல தோன்றுகிறது. ஆனால் சட்டப்படி அது தவறு என்பதை இன்னும் தெளிவாக ஆராய்ந்திருந்தால் கதைக்கு இன்னும் அதிகமான வலிமை கிடைத்திருக்கும். இருந்தாலும் அந்த காலத்தை நினைத்து பார்த்தால் குரு ஒரு வித்தியாசமான முயற்சி. ஒரு நல்ல உள்ளம் கொண்ட பணக்காரன் இரவில் முகமூடி அணிந்து குற்றவாளிகளை எதிர்கொள்கிறான் என்ற எண்ணமே சுவாரஸ்யமானது. படத்தின் உணர்ச்சி பகுதியும் நல்லது. குறிப்பாக அசோக் தன்னுடைய காதலை விட்டுக் கொடுக்க வேண்டிய நிலை, தந்தையை அருகில் பார்த்தும் உண்மையை அறிய முடியாத நிலை, பார்வதி நிலையத்தில் இருக்கும் குழந்தைகளின் எதிர்காலத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்ய நினைப்பது ஆகியவை கதைக்கு மனதை தொடும் தன்மையை கொடுக்கின்றன. மொத்தத்தில் குரு என்பது வெறும் சண்டை படம் என்று சொல்லிவிட முடியாது. இது ஒரு மனிதனுடைய இரட்டை வாழ்க்கையை பற்றிய கதை. ஒரு பக்கம் அசோக் நல்ல மனிதராக வாழ்கிறான், இன்னொரு பக்கம் குருவாக சட்டத்துக்கு எதிராக செயல்படுகிறான். அவனுடைய கடந்த காலம் அவனை விடுவதில்லை. அவன் காதல் அவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க முயற்சி செய்கிறது. ஆனால் அதே காதல்தான் அவனுடைய மிகப்பெரிய வேதனையாகவும் மாறுகிறது. கமல்ஹாசனின் நடிப்பு படத்துக்கு மிகப்பெரிய பலம். ஸ்ரீதேவியுடன் அவருடைய இணைப்பு அழகாக இருக்கிறது. அனுபவமிக்க துணை நடிகர்களும் கதைக்கு நல்ல ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். கதையில் சில இடங்களில் அதிகமான சம்பவங்கள் சேர்க்கப்பட்டிருப்பது குறையாக இருந்தாலும் மையக் கருத்து சுவாரஸ்யமானது. நல்லது செய்வதற்காக தவறான வழியை தேர்வு செய்த ஒரு மனிதன் இறுதியில் தன்னுடைய கடந்த காலத்துக்கும் மனசாட்சிக்கும் முன்னால் எப்படி நிற்கிறான் என்பதுதான் இந்த படத்தின் உண்மையான மையம். ஒரு மனிதன் பிறருக்காக நல்லது செய்ய நினைத்தாலும் அவன் தேர்ந்தெடுக்கும் வழியும் முக்கியம் என்பதை இந்த கதை நமக்கு நினைவுபடுத்துகிறது. அசோக்கின் நோக்கம் நல்லதாக இருக்கலாம், ஆனால் அவன் தேர்ந்தெடுத்த வழியில் சட்டத்துக்கு எதிரான செயல்கள் இருக்கின்றன. அதனால் அவனை முழுமையாக நல்லவன் என்றும் முழுமையாக கெட்டவன் என்றும் சொல்ல முடியாது. அதுதான் குரு படத்தின் சுவாரஸ்யம். அவன் ஒரு கதாநாயகன் மட்டுமல்ல, அவன் ஒரு தந்தையின் மகன், ஒரு தாயின் மகன், ஒரு காதலன், ஆதரவற்ற குழந்தைகளுக்கு துணையாக இருக்கும் மனிதன், அதே நேரத்தில் காவல்துறையால் தேடப்படும் குருவும் கூட. இந்த எல்லா முகங்களையும் ஒன்றாக வைத்து பார்த்தால்தான் அசோக் என்ற மனிதனை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். அதனால் பழைய காலத்து கமல்ஹாசன்,
ஸ்ரீதேவி இணைந்து நடித்த படங்களை விரும்புபவர்களுக்கும் சண்டை மற்றும் காதலுடன் சேர்ந்து உணர்ச்சியும் கொண்ட கதைகளை விரும்புபவர்களுக்கும் குரு ஒரு முறை பார்க்கக்கூடிய படமாக இருக்கிறது. சில காட்சிகள் இன்றைய பார்வையில் பழையதாக தோன்றலாம். சில கதை திருப்பங்கள் முன்கூட்டியே புரிந்துவிடலாம். ஆனாலும் அந்த காலத்து படங்களின் சுவையோடு பார்த்தால் இதில் ரசிக்க நிறைய இருக்கிறது. கடைசியில் குரு சொல்லும் முக்கியமான விஷயம் ஒன்றுதான். நல்ல மனம் இருந்தால் மட்டும் போதாது, நாம் தேர்ந்தெடுக்கும் பாதையும் சரியாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் பிறருக்கு நன்மை செய்ய நினைத்த மனிதனுக்கு ஒரு நாள் தன்னுடைய வாழ்க்கையில் பெரிய சிக்கல் வந்து நிற்கலாம். அசோக்கின் வாழ்க்கை அதற்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறது.